तो टिकट विकेट किसने दिया? टिकट बीजेपी मोदी सरकार की तरफ से। पैसा किसने दिया टिकट का? मोदी सरकार ने दिया। किसने दिया खर्चा वर्चा? मोदी सरकार दिया है। ट्रेन का खर्चा कौन कर रहा है? कोई बीजेपी कर रहा है। रास्ते में परेशानी की टिकट दिए? हाँ टिकट मिल गई। किसने दिया टिकट? बीजेपी सदस्य ने। कहाँ जा रहे हो भाई साहब? भारतीय जनता पार्टी भेज रही है। टिकट किसने कटवाई है? बीजेपी ने टिकट कटवाई है। வணக்கம். ஓட்டு திருடர்களுக்காக ஒட்டுமொத்த அமைச்சரகம், ஒட்டுமொத்த சிஸ்டம், ஒட்டுமொத்த சுப்ரீம் கோர்ட், ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. ஓட் சோரி எந்த அளவில் நுணுக்கமாக சூழ்ச்சியாக நடத்தி வருகிறார்கள், அதற்கான புதிய காட்சியை நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் 2 வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டினோம். ரயில்வே நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ. யார் இந்த நபர்கள், எங்க செல்கிறார்கள்? இந்த அனைத்து நபர்களுமே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், பீகார்ல இருந்து மற்ற மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். 3ஆம் தேதி இவர்களுக்காக 4 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்களை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அரேஞ்ச் செய்தார். பிஜேபி அரேஞ்ச் செய்திருக்கிறது. எதற்காக? 6ஆம் தேதி ஓட்டு போடுவதற்காக. 6ஆம் தேதி ஓட்டு போட எந்த விதமான பணமும் செலவழிக்க வேண்டாம், நாங்களே டிக்கெட் கொடுப்போம், நீங்க ஜஸ்ட் ஓட்டு போட்டுட்டு மட்டும் வாங்க. ஃப்ரீ டிக்கெட் பை பிஜேபி, பை இந்தியன் கவர்மெண்ட். ஞானேஷ்குமாருக்கு இதெல்லாம் பிரைபாக தெரியவில்லையா? ஏழை மக்கள், அவர்களுக்கு இலவச டிக்கெட், ஒரு 4-5 நாள் அல்ல 10 நாளுக்கு பணம், இது எல்லாமே கொடுத்து நீங்க அனுப்பும் போது இது லெஞ்சமா, லெஞ்சம் இல்லையா? இஸ் இஸ் நாட் அகேன்ஸ்ட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்கிற என்னுடைய கேள்வி. என்னுடைய முதல் வீடியோ நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த மக்களை தன்னுடைய ஓட் பேங்க் ஆகியவர்கள் கைக்கூலியாக மாற்றிவிட்டார்கள். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ட்ரெயினுக்குள்ள எடுத்த இந்த வீடியோ, கழுத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோடைய ஸ்கார்ஃப் இருக்கு. இவர்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு பிஜேபி தான் டிக்கெட் கொடுத்திருக்கிறது, இலவசமாக டிக்கெட் கொடுத்திருக்கிறது. எதற்காக போறீர்கள்? நாங்க ஓட்டு போட போகிறோம். எங்க? பீகாருக்கு போறோம். எந்த அளவில் இந்த சதிவேலை என்று நீங்க பார்க்க வேண்டும். கபில் சிபல், ஆர்ஜேடி, காங்கிரஸ் அனைத்து நபர்களுமே இதே குற்றச்சாட்டை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது குற்றச்சாட்டு கிடையாது, தேர்தல் ஆணையத்துடைய திருட்டுத்தனம். முதலில் இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். இதற்கு பின்பு என்ன நடந்தது அனைத்துமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். பாருங்கள். ट्रेन भर के जो है बिहारियों की वो बिहार भेजा जा रहा है। ये देखिए किस तरह से सभी ने पटके, देखिए भारतीय जनता पार्टी के जो पटके हैं वो डाले हुए हैं। तस्वीरें आपको दिखा रहे हैं, करनाल रेलवे स्टेशन से तस्वीरें दिखा रहे हैं। कहाँ जा रहे हो भाई साहब? बिहार जा रहे हो। भारतीय जनता पार्टी भेज रही है। टिकट किसने कटवाई है? बीजेपी ने टिकट कटवाई है। सभी की टिकट बीजेपी ने कटवाई है। क्या करने जा रहे हो? वोट डालने जा रहे हो। இந்த வீடியோவை பற்றி இன்னும் ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், இது போன்ற வீடியோக்கள், இது போன்ற செய்திகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத தொடங்கிவிடுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள். இதை தாண்டி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். இதை செய்தாலே போதும் எங்களுடைய சேனலை உங்களால் காப்பாற்ற முடியும். நவம்பர் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் அங்கிருந்து கிளம்பி ஒரு ட்ரெயின் கர்னால் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி பரௌனி, பீகாருக்கு சென்றிருக்கிறது. இந்த ரயிலில் 1500 பயணிகள் இருந்திருக்கிறார்கள். அனைத்து நபர்களுமே பிஜேபியால் இலவச டிக்கெட் கொடுக்கப்பட்ட நபர்கள். அனைத்து நபர்களுக்குமே பணம் கொடுக்கப்பட்டது. அனைத்து நபர்களுமே ஸ்பெஷல் ட்ரெயின் வழியாக பீகார் சென்றிருக்கிறார்கள். நவம்பர் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த ரயில் கிளம்பி இருக்கிறது. இது மட்டும் தானா? கிடையாது. 3ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இன்னொரு ட்ரெயின் கிளம்பி இருக்கிறது. வாயா பட்னா,
டு பாகல்பூர். இதே கர்னால் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 ட்ரெயின் ஃப்ரம் பஞ்சாப். இந்த ட்ரெயினில் பார்த்தீர்கள்னா 1500 பேசஞ்சர்ஸ். அனைத்து நபர்களுமே பீகார் பிஜேபிக்கு ஓட்டு போட சென்றிருக்கிறார்கள். இன்னொரு ட்ரெயின் குட்காவ், ஹரியானாவில் இருக்கக்கூடிய குட்காவிலிருந்து ஈவினிங் 3 மணி அளவில் கிளம்பி இருக்கிறது. இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களும் பீகார் சென்று பிஜேபிக்கு ஓட்டு போட போயிருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஃப்ரீ டிக்கெட், கொஞ்சம் பணம். அதே ரயில்வே ஸ்டேஷன்லிருந்து மாலை 4 மணி அளவில் இன்னொரு ட்ரெயின் கிளம்பி இருக்கிறது. இந்த ட்ரெயினிலும் 1500 பேர், ஒவ்வொரு ட்ரெயினிலும் 1500 பேர், மொத்தம் 6000 பேர். இது போன்ற ஒரு நாளுக்கான கணக்கு மட்டும்தான். இது போன்ற எத்தனை ட்ரெயின், இன்னும் எத்தனை மாநிலங்களிலிருந்து கிளம்பி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். பஞ்சாப்ல இருந்து 2 ட்ரெயின்னா, ஹரியானாவில இருந்து 2 ட்ரெயின்னா, தமிழ்நாட்டிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, மற்ற மாநிலங்களிலிருந்து எத்தனை பேரை இவர்கள் இதே போன்று ஓட்டு திருட்டு வழியாக இந்த வேலையை பார்த்திருப்பார்கள். சிந்திக்கக்கூடிய விஷயம். என்னுடைய அடுத்த வீடியோவை நீங்க பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள். யார் உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தது? மோடி சர்க்கார். நரேந்திர மோடி எங்களுக்கு இலவசமாக டிக்கெட் கொடுத்து விட்டார். அந்த சந்தோஷத்தில் இவர்களும் கிளம்பி போறார்கள். நீங்களே பாருங்கள். हाँ जी, तो टिकट विकेट किसने दी है? टिकट बीजेपी मोदी सरकार की तरफ से। सरकार की तरफ से टिकट दी है। हाँ जी, मोदी सरकार ने दिया। पैसा किसने दिया टिकट का? मोदी सरकार ने दिया। इसलिए मुहैया कराए जा रहे हैं कि ये गरीब तबके के लोग हैं, मजदूर बंधु हैं, नहीं जा पाते, इसी कारण वोट की प्रतिशत जो है कम हो जाता है कई बार। तो कोच किसने दिया खर्चा वर्चा? मोदी सरकार दिया है। ट्रेन का खर्चा कौन कर रहा है? कोई बीजेपी कर रही है, फ्री में भेज रही है। हाँ जी, रास्ते में परेशानी की टिकट दिए तेरे को? हाँ, टिकट मिल गई जी। किसने दिया टिकट? बीजेपी सदस्य ने दिया। बीजेपी सदस्य ने दिया। क्या नाम था? नाम तो नहीं जानते जी। नाम नहीं जानते, अपने आप ही दे गया था। हाँ जी। அஸ்வனி வைஷ்ணவ் இதற்கான பதிலை கொடுத்தே தீர வேண்டும். தீபாவளிக்கு அடுத்து வந்த சட் பூஜா, அப்போ 12000 ரயில்ஸ்களை நான் அரேஞ்ச் செய்திருக்கிறேன், 12000 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்களை நான் அரேஞ்ச் செய்திருக்கிறேன் என்று கூறிய அதே அஸ்வனி வைஷ்ணவ் அந்த ரயிலில் நடந்த அட்டூழியங்கள் எந்த அளவில் நசுக்கப்பட்டு, எந்த அளவில் தன்னோட உயிரை கையில் பிடிச்சு அந்த நபர்கள் பீகார் சென்றார்கள். உண்மையிலேயே நீங்க 12000 ட்ரெயின்ஸ்களை அரேஞ்ச் செய்திருந்தால் இந்த கூட்ட நெரிசல் நடந்திருக்காது. அதே அஸ்வினி வைஷ்ணவ் இன்னைக்கு எப்படி இந்த அளவில் அழகாக ட்ரெயின்களை அரேஞ்ச் செய்திருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக பர்த்தெல்லாம் கிடைச்சு, எந்த விதமான கூட்ட நெரிசலும் கிடையாது ஓட்டு போடுவதற்காக. இப்போ நீங்க சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ரயில்வே மினிஸ்ட்ரி அதையும் தனக்கு சாதகமாக இந்த குஜராத் லோபி பயன்படுத்தியிருக்கிறது. மக்களுடைய வரிப்பணம், மக்களுக்காக ஓடக்கூடிய ட்ரெயின் இவர்களுடைய கள்ள ஓட்டிற்காக பயன்பட தொடங்கிவிட்டது. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் குவைட். ராகுல் காந்தியோடைய அலிகேஷன், ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்டர்ஸ்களை நீங்க சேர்த்திருக்கிறீர்கள். அப்போ 12.5% ஹரியானாவில். அதே பிரஸ் மீட்டில் அவர் எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், கவனமாக இருங்கள், பீகாரில் எத்தனையோ விதமாக இவர்கள் ஓட்டை திருட போறார்கள், இதுவும் அதற்கான இன்னொரு வழி. பீகாரில் நீங்க பார்த்தீர்களா, விவிபேட்டுடைய ஸ்லிப்கள் ரோடுகளில் கண்டெடுக்கப்படுகிறது. அதில் எந்த ஸ்லிப்புமே பிஜேபியோடைய ஸ்லிப் கிடையாது, அனைத்துமே ஆர்ஜேடி மற்ற கட்சிகளுடைய ஸ்லிப்ஸ்கள். அப்போ நீங்க மாக் போல் போட்டது வெறும் பிஜேபியை தவிர்த்து விட்டு நீங்க மாக் போல் போட்டீர்களா? ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் பதில் கொடுத்துருக்கு. இது வந்து மாக் போலுக்கான ஸ்லிப்பா? ஒரு சாதாரணமான எம்ப்ளாயை நீங்க நீக்கி இருக்கிறீர்கள், ஆனால் எப்படி இந்த ஸ்லிப் ரோட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் ஆங்காங்கே ஆஃப் ஆகி வருகிறது. ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், அதற்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. எந்த அளவில் இவிஎம் மிஷின்ஸ்களை மாற்றுகிறார்கள், அனைத்து அலிகேஷனும் வெளிவந்த பின்பு கூட எந்த விதமான பதிலையும் கொடுக்காத தேர்தல் ஆணையம். இன்னொரு பட்டியலை எடுத்து காட்டுகிறேன். அக்டோபர் டு நவம்பர் ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி அண்ட் சட் பூஜாவும் போது நாடு முழுவதும் இருந்து இலவச ட்ரெயின்களை இவர்கள் ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள். நவம்பர் 3ஆம் தேதி 4 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்,
நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை ஏராளமான ட்ரெயின்ஸ்களை இவர்கள் அரேஞ்ச் செய்து வைத்திருக்கிறார்கள். ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கிளம்பி இருக்கிறது. 11ஆம் தேதி அடுத்த ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷனும். அதற்காக இந்த சதிவேளை எந்த அளவில் அரசாங்கத்துடைய பணத்தை வைத்து, மக்களுடைய பணத்தை வைத்து பிஜேபி தனக்காக மாற்றிவிட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். இன்னைக்கு பீகாரில் நடப்பது தான் நாளைக்கு தமிழ்நாட்டிலும். பீகார்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு இலவச ட்ரெயினை போட்டு, இலவச ட்ரெயின்களை போட்டு, ஹரியானாவிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, ஒரிசாவிலிருந்து, பீகாரிலிருந்து இதே போன்ற ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். இதே முறையில் தமிழ்நாட்டில் வந்து கள்ள ஓட்டுகளை போடுவார்கள். உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வீடியோவை சீரியஸாக எடுத்துக்கொண்டு பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.